அன்றைக்கி சொன்ன தெரியுமா பர்ச்சேசிங், அதுக்கு வந்து 2 வாரம் கழிச்சு இன்றைக்கி போகிறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி தான் டைம் இருக்குது. ஸோ வந்து போயிட்டு பர்ச்சேசிங் நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் சேர்த்து தான். ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் சுரே அண்ட் திஸ் இஸ் Motovlogs. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ச்சேசிங் வீடியோ தான் இது. ரைடிங் கேஸு, அப்புறம் வந்து ஹெல்மெட்டு, அதெல்லாம் வந்து வாங்க போகிறோம். எனக்கு இல்லை, என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. என்னோடய கோ ரைடர்ஸ் அவங்களுக்கு கியர்ஸ் வாங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து என்னென்ன வாங்க போகிறோம், எங்கெங்கே வாங்குறோன்றதை வந்து அப்படியே சொல்கிறேன்னு போகும்போது, ஓகேவா? ஃபுல் டீட்டெயிலோட தான் சொல்லுவேன், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சு வந்து அந்த சர்வீஸ் வீடை பார்த்து முடிச்சிருப்பீங்க, ஓகேவா? அடுத்து வந்து இருக்குது, கண்டென்ட்டுகள் இருக்குது, கவலை இல்லை, வீடியோக்கள் வந்து வரும். ஸோ யாரும் எனக்கு திட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, வீடியோ போடுன்னு. எனது நெஞ்சார்ந்த சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம Motovlogs ஃபேமிலி ஸ்குவாட் கைஸ் ப்ரோஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம பசங்க கைஸ். ஸோ வந்து மறக்காமல் வந்து முன்னாடி போட்ட வீடியோலாம் செக் பண்ணலாம், போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் வந்து Motovlogs, ட்ராவல் vlogs, அப்புறம் வந்து மற்றும் பல கண்டென்ட்டுகள் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. கடைக்கு வந்தாச்சு, தோ திருதா கியர்ஸ் ஹெல்மெட் பொட்டிக், அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு ஹெல்மெட் இருக்கான்னு பார்ப்போம். ஹெல்மெட்டு போட்டுனே கடவுளை போகிறோம். ஏன்னா நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு வரல. பார்க்குறாங்க பைத்திய நான் என்னன்னா மண்டியில் தான் அடிக்கிறேன். பார்க்குறாங்க பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க உள்ள. என்ன தொலை ஸ்டார்டிங்கே தடங்களாக இருக்குது. என்ன ஆச்சு? க்ளோஸ்டா? ஊட்டி இருக்குது, லஞ்ச் பிரேக் போல். விடுவாங்க ப்ரோ. ஹெல்மெட்டு பார்க்கணும் ப்ரோ. இவருக்கு ஸோ வந்து ஃபஸ்ட்டு SMKயில் பார்க்கலாம் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து SMKயில் கேட்டதுக்கு வந்து இந்த 2 ரூபா சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலாக வந்து இது தான் பார்த்தோம். ஓகே காட்டுங்க ப்ரோ. இந்த 93 எடிஷன் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. வந்து 4300 சம்திங் வருது. இதுவும் அப்புறம் இன்னொன்று பார்த்துருக்கோம். அவர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அண்ணன், அவனுக்கு எது வேணுமோ. அப்புறம் வந்து இது ஒன்று பார்த்தோம். இது நல்லா கிளாஸியாக இருக்குல்ல, இதுவும் தான் பார்த்துருக்கோம். இப்போதைக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கு. அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எடுக்கட்டும். இதில் வந்து வித் பின்லாக் கூட தான் வருது உள்ளே, பரவாயில்ல. ஆன்டிஃபாக் பின்லாக் கூட தான் வருது. இந்த காஸ்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது. நான் வந்து எந்த பிராண்ட் எடுக்கணும்னு கடைசியாக சொல்கிறேன். நல்லா இருக்குல்ல? எவ்வளோ ஹெல்மெட்ஸ் இருக்குது பார்த்தீங்க ஃபுல்லாக. இதில் மேலே ஃபுல்லாக SMK, இங்கே SMK தான். இது வந்து Axor. இந்த செட்டு ஃபுல்லாக Axor இருக்குது. அந்த 2 ரூபா இங்கே கீழே ரெடி ஜக்கெட்ஸ். நல்லா தான் இருக்குது. திரும்ப நல்லா தான் இருக்குது. இது மேட்டா? மேட்டா? இதுவா? திரும்ப ப்ரோ போட்டு பாரு. இது 2 தான் செட் ஆகும். இது லைட்டாக ஆடாக இருக்கும்ண்ணா. வேறு எதுவும் இல்லைங்க. வேறு இந்த மேட் தான் இருக்குது. போடு. சிஜே வந்து Axor பார்த்துட்ருக்காப்புல. அப்படி தான்டா இருக்கும். உள்ளே ஷெல்லு ஃபிட்டிங்காக இருக்கும். இதுக்கு வைசர் செப்பரேட் ஆகணுமா ப்ரோ? கிளியர் வைசரு ப்ரோ? இதுக்கு வைசர் கிளியர் வைசர் தனியாக வாங்கணுமா? ஓகே ஓகே.
யாரும் திட்டாதீங்க ஒன் வேல போகிறேன்னு. சரி, இப்போ நாங்கள் வந்து ஹெல்மெட்டு பார்த்துட்டோம். SMKல வந்து அந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு தான் பார்த்துருக்காப்புல. பட் வந்து போயிட்டு நாங்கள் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு அங்கே வேறு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரும்போது வாங்கிக்கலான்ட்டு எடுத்து வைக்க சொல்லிட்டு வந்துட்டோம். ஓகேவா? என்ன பரவாயில்ல, வர வர சென்னையில் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. நானும் வெயில் அடிக்கணும்னு நினச்சேன். இப்போ பிரச்சனை இல்லை, ரைடு கிளம்பும்போது கிளைமேட் நல்லா இருந்தால் சந்தோஷம். அவ்வளோவலையே ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பெரிய ரைடெலாம் கிடையாது, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது நம்ம பட்ஜெட்டை வச்சு போக முடிஞ்ச வரையும் போவோம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெருசாக தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம டைமிங்கு எல்லாம் சொதப்புது. 1-2 பிளேஸ் இல்லை, 4-5 பிளேஸ் மொத்தமாக கேன்சல் பண்ணி மாறி கடைசியாக ஒரு வழியாக ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் புக் பண்ணிருக்கோம். தாத்தா கொஞ்சம் வழி ஊட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், போயிடுவேன். இந்த சைடில் வந்து பல நாள் ஆச்சு கைஸ். லாக்டவுன் முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். லாக்டவுன் முன்னாடியா உங்களுக்கு இருக்கும், ஒரு 3-4 மாதம் மேலே இருக்கும் இந்த சைடில் வந்து. எங்கே வெயிட் அவுட்டு வெளில வந்து 2-3 மாதம் ஆயிடுச்சு. இந்த சைடில் வந்து எவ்வளோ மாதம் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள். இது கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? என் வண்டிக்கு வேறு மாதிரி இருக்குது, இந்த வண்டிக்கு கொஞ்சம் லைட்டாக டில்ட் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வண்டி டியூக் வந்து எம்டியோட ஹைட்டு சின்னது. ஆமாம், எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. என் வண்டி கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்கும், அது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு. ஹேண்ட் பேரும் வந்து எந்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹைட்டாக ஸ்டிஃபாக இருக்குமா. காலை வந்து எனக்கு ஃபுல்லாக 2 சைடும் எட்டாது. இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி டியூக்கை விட எம்டி கொஞ்சம் ஹைட் அதிகம். ஆமாம், நான் எனக்குலாம் டியூக்கே ஹைட் அதிகம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம். எனக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எம்டி டியூக்கோட ஹைட் அதிகம். பாருங்க, எதையுமே பார்க்கல, போகிறது வண்டி பிடிச்சி தான் வண்டி எடுக்கிறது. அப்புறம் போயிட்டு இப்படிலாம் எடுக்க எல்லாம் செக் பண்ணி எடுங்க. நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தி மெரினா பீச், நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பில்டிங் பேர் தெரில, சிக்னல் போகிறதுக்குள்ள முதல்ல கிராஸ் பண்ணுறோம். எவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓ, நாங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா புல்லிங்கோஸ், கசினோ புல்லிங்கோஸ் பல விதம், அதில் இதுவும் ஒரு விதம். ஓ, விளாக் பண்ணுறேங்கண்ணா, மறந்துட்டேன். கேமரா ஆனில் இருக்கிறதே அடிக்கடி மறந்துடுறேன். ஏதோ சொல்லிட்டு நான் நம்மளது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து பீச் வெறிச்சோடி போய் கிடக்கு. ஏன்னா வந்து பீச்சில் அலோவ் பண்ணுறதுலன்ற. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பீச்சில் அமைதியாக இருக்குது. பீச் திறந்தாங்கன்னா வந்து நம்ம எதுக்கு போக போகிறோம், நம்மளுக்கு பீச்சுக்கு போகிறது வேலையே இல்லை. நம்ம என்ன பீச்சை போய் ரொமான்ஸாக பண்ண போகிறோம். மொரட்டு சிங்கல் மாரிமுத்து அந்த மாதிரிக்காக தான் போகுது. லெஃப்ட் எடுக்கணும். முன்னாடி போகிற டெஸா டிரைவர் வந்து லெஃப்ட்டு போட்டா போல். ஆமாம், அந்த வண்டி பேர் வந்து டெஸா தான். அந்த கிளாசிக் 350ஓட நேம் இஸ் டெஸா. உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு தரவா? நம்மளோட நெக்ஸ்ட் ரைடு வந்து இட்ஸ் அ குரூப் ரைட். ஆமாம், குரூப் ரைட்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 30-40 பேருன்னா ஒரு 5 to 6 பைக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம் தெரிஞ்சு எனக்கு வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது கண்டிப்பாக. நீங்கள் ஆனால் பாருங்கள், இருக்குது அதில் வந்து அன்ரிவீல்டு சர்ப்ரைசஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஷாப்பு கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். என் உள்ளுணர்வு சொல்லுது வந்து. ஆமாம், நெருங்கிட்டோம். ரைட் சைடில் தான் கடை இருக்குது. நோ பார்க்கிங் போட்டிருக்கேன். வண்டி எங்கே ஓடுது? இப்படியே விடுமா வண்டியே? ஓகே, நான் மேலே போயிட்டு பேசுகிறேன். பாபா. நான் இங்கே தான் வாங்கினேன். இதில் வந்து ஸ்டார்டிங். ஓகேவா? தூக்கம் வருதுன்னு நினச்சிக்காதீங்க, கிட்ட தொண்டை இருக்குது. இது வந்து 3900 இந்த வேரியன்ட்ஸு.
ஓகேவா. இது வந்து இந்த மாடலில் வந்து கலர் வேரியன்ஷன் இருக்குது. ஆனால் வந்து இது 4400. இது 2 இடத்துல தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வரும் நம்ம ஜாக்கெட் நம்ம வச்சுருக்க மாடல் அங்கே இருக்குது. ஓகேவா. நாங்கள் வந்து இது 2த்துல எதனா ஒன்று எடுப்போம். மோஸ்ட்டாக நான் வந்து எதுன்னு வந்து சொல்கிறேன். ஜிப்பு போட்டு போகிறேன். டைட்டாக இருக்கா? அப்புறம் அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காப்புல சிஜே. எல்லாம் ஆராய்ச்சி முடிச்சா ரேசிங் சூட் வாங்கிக்கோங்கன்னா கேட்க மாட்டேறீங்க. பயங்கரமாக இருக்குது. சிஜேக்கு 4 வருஷத்துக்கு தச்ச மாதிரி இருக்குது. ஆமாம், அவரு கரெக்டாக தான் இருக்குது. திரும்ப கரெக்டாக இருக்கேண்ணா, கரெக்டாக இருக்கு. நீ ஏன்டா நெலிஞ்சின்லாம் இருக்குது? அதை வீடியோவில் வரக்கூடாதுன்னு நெலிஞ்சின்லாம் இருக்காங்க. மூஞ்ச காட்டுறான். மூஞ்ச காட்ட மாட்டான். அது நீ காட்டாமல் இருப்ப. நான் காம்பவுண்ட் உன்னை நான் கட்டலாம் பண்ண மாட்டேன். எப்படி இருக்கேன்? பயங்கரமாக இருக்கேண்ணா. வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் ஆகுது. இவருக்கு செட் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இவரு தான் செட்டே ஆக மாட்டேன். இது வந்து 4வது ஜாக்கெட்டு மாற்றி மாற்றி போடுறப்பல ஒவ்வொன்றில் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகுது. கீழே டைட்டு மேலே டைட்டுன்னு டிஃபர் ஆகுது. அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒன்றுலேயே பேடிங் குத்து மாற்றி மாற்றி போட்டு எல்லா ஜாக்கெட்டும் ட்ரையல் பார்க்குறப்பல. ஆனால் இன்றைக்கி எடுக்காமல் போக மாட்டோம், அது மட்டும் உறுதி. என்ன ப்ரோ கரெக்டு தானே? க்ளவுஸஸும் இருக்குது. க்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 850 இந்த மாடல். ஓகேவா. இது வந்து 1500 நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ பர்ச்சேசிங் முடிஞ்சது, பேமெண்ட் ப்ராசஸ். கை ரேகை இல்லைன்னு சொல்லுது. முடிஞ்சு பர்ச்சேசிங் டன். யூபிஐ காட்ட மாட்டேன், நம்ம கிளம்பலாம் அப்படியே. ஓகே, இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ கைஸ் வந்து பர்ச்சேசிங் முடிந்தது. ஜாக்கெட் பர்ச்சேசிங் முடிஞ்சது. மோட்டோவேரில் 2 வாங்கியிருக்கோம். ஒன்று ஒரு மாடலு. ஒன்று வந்து என் மாடல், என்னோடய ஜாக்கெட் இருக்குல்ல, சேம் மாடலு. இன்னொன்று வந்து அதுக்கு கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் சின்னதாக இருக்க, மெலிசாக இருக்க மாதிரி ஸ்டாப்ஸ்லாம், அந்த மாடலில் ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகேவா. நான் 2ஓட ஃபோட்டோவும் போடுறேன். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபோர்டபுள் தான் ப்ரோ. டிஸ்கவுண்ட்லாம் கண்டிப்பாக பண்ணாங்க. நான் வந்து ஷாப்போட லிங்க் ஆனால் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நம்ம ப்ரோ தான் எப்பவுமே கடையாக இருப்பார். வந்து கேட்டிங்கன்னா வந்து சைஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 டேஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஜாக்கெட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ வந்து மணி 5 ஆகுது. இது வந்து டிராஃபிக் இன் டைம், சென்னை டிராஃபிக் இன் டைம். இது இங்கேருந்து நான் வந்து இப்படி வாயமாறு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும் இந்த டிராஃபிக்கில். இப்போ போயிட்டு ஹெல்மெட்டை பார்த்தாச்சு. ஹெல்மெட்டை வந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் பர்ச்சேசிங் டன். என்னோடய வண்டிக்கு வைசர் வாங்கணும், ஜூனியருக்கு வைசர். அது வந்து எங்கே வாங்குறதுன்னு தெரியலையே. நான் கேட்ட கடையில் இல்லைன்ட்டாங்க. ஆன்லைனில் தான் வாங்கணும் மேபி மோஸ்ட்டாக. வாங்கி வைசர் போடணும் வண்டிக்கு. நான் வந்து லக்கேஜ் கேரி தான் வாங்கலாம்னு பார்த்தேன். நான் வந்து இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ வந்து அதை பொறுமையாக வாங்கிக்கலான்ட்டு விட்டேன். ஆல் செட்டுக்கோ பார்த்தீங்களா இல்லையா. கூட வரவங்களையோ ரைடிங் ஜாக்கெட்டோட சேஃப்டியாக கூப்பிட்டு போகணும். அதுதான் வந்து ஆக்சுவல் பொறுப்பு. பிகாஸ் நம்ம கூட வரவங்களோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ரைடுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ரைடுனாலும் 2 ரைடுனாலும் உயிர் தான், உடம்பு தான், அடிபட்டால் வலிக்கும் தான். நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து ரைடிங் கேஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ரைடிங் கேஸில் வாங்கி போடுங்க. சும்மா சீனுக்கு போகிறாங்களா அந்த விஷயம் நினச்சிடாதீங்க யாருமே. எல்லாமே வந்து அவங்களோட ஓன் சேஃப்டிக்காக தான் போடுறது. சீனுக்காக போட்டு வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து வாங்க கைஸ். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு க்ளவுஸாவது வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ரைட் பண்ணும்போது லாங்கில் போகும்போது அந்த கீழே வந்து அட்லீஸ்ட் நம்ம நெக்குச்சாவது வந்து சேவ் ஆகும்.
ஓரளவுக்கு வந்து மிச்சம் பண்ணலாம் அடி ஓடுறது. ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா, திஸ் இஸ் சுரே, பை பாய். ஓகே கஸ், வாங்கியாச்சு. எஸ்எம்கே தான். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தா ஆரஞ்சு வித் கிளாசி ஃபினிஷ் பிளாக், அதுதான் வரும். இதோ அந்த மாடல். அப்புறம் வந்து ஒரு ப்ரோ பிரேக்கர் க்ளவுஸு. போகலாமா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே, பாய். ஏற்கனவே வந்து இது சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன், பரவாயில்ல. எத்தனை தடவை வேணால் பாய் சொல்லலாம். பாய்.